வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த வருடத்தின் கடைசி எபிசோட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த நிறைய பேர் இப்போ நம்ம கூட இல்லை. நமக்கு தேவன் ஜீவனை தந்திருக்கிறார். அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு மேஷப் பாடலை பார்க்கலாம். ஒரு அழகான மேஷப் பாடலை நம்ம பார்த்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம்.
தினம் தினம் தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார். தேவன் உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் செஞ்சிருக்காருன்னு நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது, உங்களுடைய பழைய நாட்களை நினைத்து பாருங்கள் அப்படின்னு வசனம் கூட நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம நினச்சி பார்க்கும்போது தான் தேவன் என்னென்ன உதவி செஞ்சுருக்காரு நம்ம வாழ்க்கையில், நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் மீண்டு வந்தோம், அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம சந்திக்க இருப்பவர் சந்தோஷ். அவருடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவர் இப்படி தான் வருடத்தினுடைய முதல் நாளில் வீட்டுக்கு 60,000 ரூபாயை கொண்டு வந்திருக்காரு. அப்போது அவருடைய எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு, வாங்க பார்க்கலாம். நான் வேலைக்கு போகும்போது நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க என்கிட்ட ஒரு கிளப் இருக்கு, அங்க வேலை செஞ்சா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. வேற எங்கேயாவது வேலை செஞ்சா குறைவா தான் வருமானம் கிடைக்கும், கிளப்ல வேலை செஞ்சா நிறைய வருமானம் கிடைக்கும், நீங்க அங்கேயே வேலை செய்யுங்க, கமிஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க. கிளப்ல என்ட்ரி போடுறது தான் என்னோட வேலையா இருந்துச்சு. நான் என்ட்ரி செய்யும் போது எனக்கு கமிஷன் கிடைக்க ஆரம்பிச்சுது. நான் எதையாவது பொய் சொல்லி நிறைய பேரை என்ட்ரி செஞ்சிருவேன். நான் கிளப்ல வேலை செய்யும் போது எனக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. எனக்கு நிறைய பணம் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு பணத்தோட அருமை தெரியாம இருந்தது. கிளப் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருந்தது. நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ எங்களோட குடும்பத்துல உறவினர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஆண்டவரை பத்தி எனக்கு சொன்னாரு. அவர் எங்க குடும்பத்துல ஆண்டவரை பத்தி சொன்னப்போ நான் அதை கேட்டேன். நான் மெல்ல மெல்ல சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட தவறு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் நான் வேலைக்கு போனேன், சர்ச்சுக்கு போவேன், திரும்பவும் வேலைக்கு போவேன். ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில ஒரு சமயம் வந்துச்சு. அது புது வருஷமா இருந்துச்சு. நான் இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 60,000 இருந்து 70,000 வரைக்கும் அன்னைக்கு சம்பாதிச்சேன். நான் வீட்டுக்கு வரும்போது காலையில விடிஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து இவங்கள யாராவது ஒருத்தர் என்னை வந்து காப்பாத்துவாங்களான்னு நினைச்சேன். நீ எங்க வேலை செய்யற, எப்படி உனக்கு இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு யாருமே என்னை கேள்வி கேட்டு திருத்த முயற்சி செய்யவே இல்லை. ஆனா என்னோட வாழ்க்கையில நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேங்கிறது என் மனசுக்கு புரிஞ்சுது. எனக்குள்ள என் தவற உணர ஆரம்பிச்சேன். நான் இதை நினைச்சு உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிட்டேன். இதுதான் என்னோட வாழ்க்கையா, இப்படிதான் நான் வாழணுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா என்னோட மனசுக்குள்ள சமாதானம் இல்ல, மகிழ்ச்சியும் இல்ல. உடனே நான் சர்ச்சுக்கு போனேன். தேவன் கிட்ட அழ ஆரம்பிச்சேன். அழுதபடியே, ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்ய விரும்பலன்னு சொன்னேன். அப்ப எனக்கு இந்த வசனம் நினைவுக்கு வந்துச்சு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, எப்போதும் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிற இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த நொடியை நான் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப அழுதேன். 2 மணி நேரம் நான் சர்ச்சில் இருந்தேன். நான் அங்கேயே ஒரு மூலையில அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நான் எந்திரிக்கும் போது எனக்கு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு உத்வேகம் இருந்தது. மனசுல உள்ள பாரம் இறங்கினது மாதிரி இருந்தது. இனிமே இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எனக்கு அந்த வேலை செய்ய பிடிக்கல. ஏன்னா அந்த வேலையில எனக்கு சமாதானம் கிடைக்கல. நிறைய பணம் கிடைச்சது, ஆனா எனக்கு நிம்மதி கிடைக்கல. நான் இனிமே அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்காக ஒரு புதிய பாதையை காட்டினார். அங்க முதல் முறையா உழைச்சு சம்பாதிச்சேன். நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். அந்த நேரத்துல எனக்கு மாசம் 18,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. நான் அந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் அந்த கம்பெனில நீச்சல் தொட்டியை பராமரிக்கிற வேலையை கத்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கான சம்பளமா ஒரு மாசம் கழிச்சு 18,000 ரூபாய் என் கையில கிடைச்சது. அப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உழைச்சு சம்பாதிக்கும் பணத்துல நிறைய நிம்மதி இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொந்தமா நீச்சல் தொட்டி வேலையை ஆரம்பிச்சேன். அதுக்காக சொந்தமா ஒரு கம்பெனியை தொடங்கினேன். தேவன் மெல்ல மெல்ல எனக்கு அதுல நிறைய ஆசீர்வாதங்களை தர ஆரம்பிச்சாரு. அந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவன் கிட்ட இருந்து எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. என்னோட ஊர்லயே சொந்தமா ஒரு வீட்டை கட்டினேன். இதுக்கு முன்ன எல்லாரும் என்ன கேவலமா பார்த்தாங்க, ஆனா இப்போ எல்லாரும் என்ன மரியாதையா பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண வேலை தரம் குறைவா இருந்துச்சு. இப்போ தேவனுடைய பாதையில வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சது, எனக்கு சமாதானம் கிடைக்க ஆரம்பிச்சது, எனக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை தர்றது நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் புதுசா ஒரு டாக்ஸி தொழில தொடங்கினேன்.
ஒரு காரை வாங்கின அந்த தொழிலையும் தேவன் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தர ஆரம்பிச்சாரு. இப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கேன். என்னோட குடும்பத்திலையும் வீட்லயும் தேவனுடைய சமாதானம் நிறைஞ்சிருக்கு. நான் தேவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு நல்ல வழியை காட்டினாரு. என்னோட குடும்பத்தினருக்கும் நல்ல வழியை காட்டினாரு. இன்னைக்கு நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். சந்தோஷடைய சாட்சி ஒரு உத்வேகம் தரக்கூடியதா இருந்தது. நம்ம வாழ்க்கையில பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஏசு இல்லை அப்படின்னா அது சமாதானத்தை தரவே முடியாது. சமாதானம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. ஏசு இருந்தாதான் சமாதானம் இருக்கும். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க எண்றீங்க அப்படின்னா நீங்க அதை எண்ணிடலாம், சீக்கிரம் எண்ணி முடிச்சிடலாம். ஆனா தேவன் செய்த நன்மைகளை நீங்க எண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதற்கு நம்முடைய வாழ்நாள் போதவே போதாது. நம்ம வாழ்நாள் முடிஞ்சா கூட தேவன் செய்த நன்மைகள் இன்னும் நமக்கு மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே தேவன் நன்மைகளை செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். பைபிள் வசனம் இந்த ஆசீர்வாதங்களை குறித்து ஒன்று சொல்லுது. அதை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பேதுருவும் அவருடைய சகோதரரும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எந்த மீனுமே கிடைக்கல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய படகுல ஏறினதுக்கு பிறகு அந்த படகு அமிழத்தக்கதாக மீன்கள் கிடைச்சது. அவங்களால அந்த வலையை எடுக்கவே முடியாத அளவுக்கு மீன்கள் அதுல நிறைய இருந்தது. அப்போ உதவிக்காக வந்த படகுகளும் அந்த மீன்களை அள்ளி சென்று போனார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா இது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு அப்படின்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை தர தேவனால மட்டும்தான் முடியும். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களால உங்களால எண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான ஆசீர்வாதங்களை அவர் உங்க வாழ்க்கையில தருவாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அவர் செய்த அற்புதங்களையும் கூட நீங்க எங்க கூட ஷேர் பண்ணி சொல்லலாம். எங்களுடைய பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த வருடத்தினுடைய இறுதி எபிசோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் முழுவதுமே தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவில்லை. ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கலாம். சில நேரம் நீங்கள் நோயோட கவலையோடு இருந்திருக்கலாம். சில நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. சில நேரம் உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஏதாவது சில செயல்கள் நடந்திருக்கலாம். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் உள்ள வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேவன் எப்பவுமே நமக்கு உதவி செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். அவர் செய்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. அதை நீங்க எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார். அதை இந்த வருடத்தின் இறுதி நாளான இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போது CBN இந்தியா செய்திகளை பார்க்கலாம். கெட்டிங் தேர் என்ற புத்தகத்தின் வெற்றிக்கு பிறகு நம்முடைய புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் முன்னாள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு வலிமையான சீக்வலோடு மீண்டும் வந்திருக்கிறார். ஸ்டேயிங் தேர் 10 nuggets to avoid life's pitfall என்ற புத்தகத்தின் மூலமாக ஒரு சாதாரண ஆசிரியர் கூறுகிறார், ஒரு நல்ல ஆசிரியர் நிரூபிக்கிறார், ஒரு சூப்பர் ஆசிரியர் ஊக்கப்படுத்துகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
சமீர் ஒரு சூப்பர் டீச்சர் என்று கூறுவார்கள். புது டெல்லியில் உள்ள அரங்கத்தில் நடந்த இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சிபிஎன் இந்தியா பங்கு பெற்றது. இந்த எழுத்தாளரின் புக் ரீடிங் மற்றும் அது சம்பந்தமான கருத்து கேட்பு நிகழ்வுகள் புத்தகம் எழுதியதற்கான பின்னணி பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. கெட்டிங் தேர் என்பது மக்கள் நல்லபடியா ஆரம்பிக்க உதவி செஞ்சது. ஆனா நம்முடைய இலக்குகளை அடையறதுக்கு உதவி செஞ்சது அப்படின்னும் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு நானே எப்படி உதவி செஞ்சுக்கிறதுன்னு, தங்களுக்கு பிடிக்காததுல இருந்து விலகி கொள்ள, எல்லா பயத்தில இருந்தும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வாசகர்களுக்கு எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. Ironically, I have seen people of so-called lower standing looking down on those even lower than them. Somehow pride finds its way into every human heart. நான் அந்த புக்கை படிச்சேன். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்பவே சிம்பிளா இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, சுலபமான வாழ்க்கையை வாழ்ந்தா நாம நினைச்சதை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். லைஃப் மேல உங்களுக்கு இருக்க வேண்டிய கான்ஃபிடன்ஸை பத்தியும் வாழ்க்கையை எப்படி அணுகணும்னு அதுல இருக்கு. 1975 நாகாலாந்து இல்லத்தில் தொடங்கப்பட்ட டெல்லி நாகா கிறிஸ்துவ ஐக்கிய ஊழியம் ஐக்கியம் மற்றும் விசுவாசத்தின் 50வது வருடத்தை கொண்டாடுகிறது. மாணவர்களுக்காகவும் வேலை பார்ப்பவர்களுக்காகவும் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட குழு இன்று ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆவிக்குரிய இல்லமாக மாறியிருக்கிறது. என்சிஎஃப் பிரமிப்பூட்டும் நகரமான டெல்லிக்கு வரும் நாகா இளைஞர்களுக்கு முதல் ஆதரவு அமைப்பாக மாறியுள்ளது. இந்த கம்யூனிட்டியில இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. இங்க இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க, துணையா இருப்பாங்கன்னு நம்பிக்கை வருது. பாஸ்டர் ரிக்கி 33 வருடங்களுக்கும் மேலாக இந்த ஐக்கியத்தை பல சவால்களுக்கு நடுவில் நடத்தி கொண்டிருக்கிறார். முதல்ல இது ஒரு சின்ன மாணவர்கள் ஐக்கியமா இருக்கிறதுனால பண ரீதியான பிரச்சனைகள் உண்டு. ஆனா நான் சொல்லாமலே உதவி செய்ய விசுவாசிங்க தங்களோட உதவியை தர என்னால அர்ப்பணிச்சதை பார்க்க முடிஞ்சது. தங்களோட உதவியை தர முன் வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தனிப்பட்ட முறையில மட்டுமல்ல, ஒரு சர்ச் அல்லது சபை கூட்டத்தோடு உறவுகளை உருவாக்குவது ரொம்பவே அர்த்தமுள்ளதா அது இருந்து வருது. ஆனால் என்சிஎஃப் சில குடும்பங்களுக்கு தலைமுறைகளை கடந்து நீடிக்கும் பாரம்பரியமாக இருக்கிறது. என்னோட மாமியாரும் டெல்லி நாகாலாந்து கிறிஸ்துவ ஐக்கியத்தை தொடங்கினவங்கள்ல ஒருத்தவங்க. அவங்களுக்கு 86 வயசாகுது. அவங்க ஆரம்பத்துல இருந்தே இங்க இருக்காங்க. நானும் என்னோட கணவரும் இங்க தான் திருமணம் செஞ்சோம். என்னோட மக 2006 இங்க தான் பிறந்தா. அவ ஒரு கிறிஸ்தவலா இருக்கா. இப்ப அவ இங்க ஒரு பியானிஸ்டா இருக்கா. இதன் முக்கியத்துவம் இதில் தொடர்பில் வருகிற அனைவராலும் அங்கீகரிக்கப்படுகிறது. நான் இங்க என்சிஎஃப்க்கு வர நேரம் எல்லாம் கம்யூனிட்டிக்கு இது எவ்வளோ முக்கியங்கிறத நான் நினைச்சு பார்க்குறேன். ஆகவே வடகிழக்கு மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக நாகாலாந்திலிருந்தும் வரும் மக்களுக்காக என்சிஎஃப் அமைப்பானது அவங்க தங்களுடைய சமூகத்தோடு பழக ஒரு தளத்தை தருது. மேலும் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையும் கிடைக்கும். அத்துடன் தங்களோட மாநிலங்களில் இருந்து கற்றுக்கிட்ட கிறிஸ்துவ நம்பிக்கையிலிருந்து அவங்க உடனடியாக விலகி செல்ல மாட்டாங்க. நாங்க நாகாவா இருந்தாலும் வெவ்வேறு பழங்குடியினரா இருந்தாலும் ஒரே கூரையின் கீழே ஒண்ணு கூடுறோம். நாங்க சேர்ந்து ஒன்னா ஜெபம் பண்றோம். அவங்க வாழ்க்கையோட கடினமான சூழ்நிலைகள்ல உதவியும் செய்றோம். மக்கள் கிறிஸ்துவின் மூலமா கொண்டு வர எல்லா ஆதரவையும் அன்பையும் நான் பெற்றிருக்கேன். இந்த கம்யூனிட்டில எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்சிஎஃப் சொந்தம், ஆதரவு மற்றும் அடையாளத்துக்கான ஒரு இடமாக இருந்து வருகிறது. மேலும் அது தேவனுடைய உண்மைக்கு ஒரு நீடித்த சாட்சியாகவும் இருக்கிறது. குழந்தைகளுடைய மிகவும் விருப்பமான பிரபலமான அனிமேட்டட் சீரிஸ் சூப்பர் புக் மீண்டும் ஒரு முறை வரலாறு படைத்திருக்கிறது. ஒரு புதிய எபிசோட் தி ஜாயண்ட் அட்வென்ச்சர் மக்களுடைய பேராதரவில் லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு பிறகு நல்ல உத்வேகம் தரக்கூடிய கதைகள் குழந்தைகளுடைய மனதில் நிச்சயமாக இடம்பெறும் என்பதை சூப்பர் புக் சீரிஸ் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான அர்த்தமுள்ள கதைகளின் மூலமாக உத்வேகம் தந்து கொண்டே இருக்கும். சூப்பர் புக் அனிமேட்டட் சீரிஸை பார்ப்பதற்காக சூப்பர் புக் தமிழ் யூடியூப் சேனலை இன்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இப்போ நீங்க பார்த்த செய்திகள் மாதிரியே உங்க பக்கத்திலையும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடக்கு, அது நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு cbnindia.org/connectwithus இந்த வெப்சைட்ல நீங்க பதிவு செய்யலாம். நாங்க எங்களுடைய செய்திகளை அதை ஒளிபரப்பு செய்வோம்.
இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த வருடத்தின் இறுதி நாளான இறுதி எபிசோடில் தான் நம்ம இருக்கோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்ம கூட இருந்திருக்காரு. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்கலாம், ஆபத்துகள்ல இருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், நிறைய நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், சில நேரம் உங்களுக்கு பிடிக்காத செயல்கள் கூட நடந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு நம்ம நன்றியை சொல்வது நம்முடைய கடமையாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த பயணத்தை ஆரம்பித்தவர்கள் சிலர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா, உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். எங்களுக்கு நீங்கள் ஜீவனை தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பத்திரமா நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி இருக்கீங்க. எங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்தி இருக்கீங்க, அதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வரக்கூடிய காலங்களிலும் உமது கிருபை எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போ இந்த வருடத்திற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொன்னோம். வரக்கூடிய புதிய வருடத்தையும் கூட அவரிடத்தில் நாம் ஒப்படைத்து விடுவோம். ஏன் அப்படின்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியை தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. அவருக்கு நீங்கள் மகிமையை செலுத்துங்க. இதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். வரக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.